தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான கோவில். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அங்கே போனால் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பல பக்தர்கள் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டத்தோட தன்னோட கஷ்டத்தெல்லாம் கடவுள்கிட்ட போய் சொல்லலான்னு போனால் அங்கே பல கஷ்டங்கள் வருது அப்படின்னு அங்கே இருக்க பக்தர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கோவில் நிர்வாகத்தில் அங்கே ரொம்ப நேரம் எங்களை காக்க வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் போயிட்டாலுமே இந்த விஐபி தரிசனம் 500, 1000, 2000 இப்படியெல்லாம் தரிசனம் அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக கால் கெடுக்க நிற்கிறோம். இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு கேட்டது நம்மளோட அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் காதில் கேட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்காம். இப்படி கோவிலில் முறைகேடு பண்ணுறாங்க, பணம் வாங்கிட்டு விடுறாங்க, நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால மனுஷன் மாறு விஷயத்தில் போயிருக்காரு போல இருக்கு. ஸோ அங்கே போய் அமைச்சர் சடனாக ஒரு விசிட் போயிருக்காரு. அங்கே போன இடத்துல அவரோட உதவியாளர், அமைச்சர் ரமேஷோட உதவியாளர்கிட்டயும், என்ன சார் உங்களுக்கு சீக்கிரமாக சாமியை பார்க்கணுமா, 1000 ரூபா வெட்டுங்க, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படின் போது 4 பேர் இருந்தாங்களாம். சரி 4 பேருக்கு 4000 ரூபா வெட்டுங்க, சீக்கிரமாக நீங்கள் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் நம்ம ரமேஷ் அவர்களும் 4000 ரூபா ஜிபே பண்ணியிருக்கார். பண்ணியதுக்கப்புறம் தான், என்கிட்டே நீ காசு வாங்கிறியா, இப்படி தான் நீ மக்கள் பண்ணிட்டு இருக்கியா, இந்த மாதிரி தான் முறைகேடு நடத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மனுஷன் பயங்கரமாக பொங்கிட்டாராம். ஸோ கோவில் நிர்வாகத்தில் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது. அங்கே இருக்கிற அர்ச்சகர், அவருக்கு உதவியாக இருந்த 2 வாயில் காவலர்கள், மொத்தம் 3 பேர் மேலேயும் சரி, அவங்க 3 பேரும் தான் இந்த முறைகேட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அர்ச்சகரையும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா பல கோவில்களில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதை நம்மளோட கோர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது என்னங்க அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆனால் கடவுளை பார்க்கறதுக்கு நான் காசு கொடுத்தா சீக்கிரம் போயிடலாம், விஐபியாக இருந்தால் சீக்கிரம் போயிடலாம், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் நீங்கள் சீக்கிரமாக அனுப்புறீங்க, ஒரு சிலரை ரொம்ப நேரம் காக்க வைக்கிறீங்க, அப்போ பணம் கொடுத்தா சீக்கிரம் கடவுளை பார்த்துடலாம், போய் நேரில் போய் கட்டியும் பிடிச்சிடலாமா, என்ன இது, எனக்கு நிர்வாகமே எனக்கு இது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே இது என்ன, ஏன் இப்படி நடக்குதுன்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு தமிழக அரசை கோர்ட் கேட்டிருக்காங்களாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நியாய விலை கடைகளுக்கு அமைச்சர் வெங்கட்ரமணன் அவரும் ஆய்வு நடத்தியிருக்காரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா, அவரை பார்க்க ஒரு விஐபி உட்காந்து மூட்டை மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு பூனை. அழகாக அந்த பூனை போஸ் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்மளோட அமைச்சர் வெங்கட்ரமனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னம்மா கடை இது, பூனை ஒரு பக்கம் உட்காந்துருக்குது, எலிப்புரி அங்கே ஒரு 2-3 எலிப்புரியெல்லாம் வச்சுருக்காங்க, இன்னும் சுத்தமாக இந்த இடத்துல இல்லை போல இருக்கே, இந்த இடம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா இங்கே எலி இருக்காது, எலி இருக்கிறதுனால தான் இங்கே பூனை உட்காந்துட்டு இருக்கு, ஸோ நீட்டாக நடத்துங்க, இங்கே உணவுப் பொருள் விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக மிரட்டி இருக்காரு. ஆனால் நியாய விலைக்கடை, அந்த கடைக்கு பேர் தான் நியாய விலைக்கடை, ஆனால் ரேஷனில் என்ன நடக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொருள் வாங்குறதுக்கு, ரேஷன் கடையில் பொருள் வாங்குறவங்களுக்கு தெரியும். நமக்கு 10 கிலோ போட வேண்டிய இடத்துல 5 கிலோ தான் போடுவாங்க. கேட்டால் முதல்ல இதை தின்னுட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க. ஏங்க அரிசி கம்மியாக கொடுக்குறீங்க, பருப்பு தரமாட்டீங்க, கோதுமை தரமாட்டீங்க அப்படின்னா ஏதோ குற்றவாளி மாதிரி நம்மளை திட்டுவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட லாரிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த லாரிகள் எல்லாத்துலேயுமே VLTD அப்படின்ற ஒரு கருவியை பொருத்தணும்னு நம்மளோட போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. அதாவது இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். கனரக வாகனங்களுக்கு இந்த VLTD அப்படின்ற ஒரு கருவி பொருத்தணும். இந்த கருவி எதுக்கு அப்படின்னா, லொக்கேஷன் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, எந்த வாகனங்கள் எங்கே இருக்கு, அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கருவி. ஆனால் இந்த கருவியை இது ஆல்ரெடி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பட் இன்னும் ஒரு சிலர் வைக்காம இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு நம்மளோட அமைச்சர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, இன்னும் 15 நாளில் அதனால VLTD மிஷின் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு 37 நிறுவனம் சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனிஸில் ஒரு 37 கம்பெனி சொல்லி இதில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்காராம். பட் அமைச்சர் இப்படி சொன்னாலும் சில அதிகாரிகள் இருந்துட்டு, அந்த 37 நிறுவனத்துக்குலாம் நீங்கள் வாங்கக்கூடாது, நாங்கள் ஒரு 4 நிறுவனம் சொல்வோம், நீங்கள் அங்கே தான் வாங்கணும் அப்படின்றாங்களாம். இது கடந்த ஆட்சியிலையும் இதே மாதிரி தான் நடந்ததா. ஒரு 4 நிறுவனம் தான் இருக்கா, அந்த 4 நிறுவனத்துக்கிட்ட தான் நம்ம இந்த கருவியை வாங்கணும் அப்படின்றாங்களாம். 5000 ரூபா விற்க வேண்டியதை 18000 ரூபாய்க்கு அந்த கருவியை அந்த 4 நிறுவனங்கள் விற்கிறாங்களாம். ஸோ இதனால எங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி லாங்கரி உரிமையாளர் சங்கத்திலேருந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி TK பிரபு அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு வரைக்கும் 67 கல் குவாரிகள், விதிமீறல் பண்ண கல் குவாரிகளை மூடியிருக்காரு. அதுவும் பெர்மனெண்ட்டாக இல்லை, டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கனிம வள கொள்ளை அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு, லாரியாக எவ்வளோ மணல் அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விதிமீறல் பண்ண 67 கல் குவாரியை மூடியிருக்காரு. தடுத்த பிரபு அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் இது டெம்பரரியாக தான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதையும் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க சார். அண்ட் அடுத்தது
பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சரான அதவர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாருன்னா 90% அதிமுக காரங்க எங்க கிட்ட வந்துருவாங்க, இந்த ஒரு குதிரை பேரம் பேசல, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா தரோன்னு சொல்லல, ஆனா அங்க கட்சியில இருக்க ஆட்கள் இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதிமுகவோட எம்பி இன்பதுரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகா ஏதோ மாயாஜாலம் பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க, ஆனால் உங்களால பெரும்பான்மையை காண்பிக்க முடியல அப்படின்றதுக்காக புள்ள பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஆளை சேர்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க கட்சி மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் நீங்க அதிமுகலேருந்து கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தணும். ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அப்போ அங்கே என்ன குதிரை பேரம் பேசப்பட்டுச்சு, அவங்களுக்குள்ள ஏதாவது வரவு செலவு நடந்துச்சா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ சிபிஐ விசாரிக்கணும் இதை அப்படின்னு இருக்காரு. எஸ்பி வேலுமணி கூட ஓரளவுக்கு பெண்ட் ஆகி போறார், ஆனால் சிவி சண்முகம் ரொம்ப கோவமா இருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழ்கரணை, அவர் வெற்றி பெற்ற கீழ்கரணைக்கு போய் அங்கே இருக்க மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆனால் அங்கே இருந்த மக்கள் அவரை பிடிச்சிட்டாங்க. எங்க சாலை சரியில்லை, ரோடு சரியில்லை, இங்கே தண்ணி சரியில்லை, எங்களுக்கு அது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் இப்போலாம் நிறைய இடங்களில் முன் வந்து பேசுகிறாங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவி சண்முகம், சரி உங்கள் குறைகள்லாம் எழுதி கொடுங்க, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு இருக்காராம். அதே மாதிரி தான் இந்த நன்றி சொல்கிற விழா அப்படின்றது இப்போ ஒரு பெரும் விழாவாக போயிட்டுருக்கு போல இருக்குது. ஏன்னா நம்ம விஜயபாஸ்கர் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பிஸி அப்படின்ற மாதிரி மனுஷன் எப்போ பாரு காது குத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போய்கிட்டே இருக்காரு. அப்போ நிருபர் அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் இப்போ வரைக்கும் சரி அதிமுகவில் சேர்ந்துட்டீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் பொதுச் செயலரான இபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம், கட்சி மாற போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் அப்பப்போ கல்யாணம் காது குத்துன்னு ரொம்ப பிஸியாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இனி மக்களுக்கு நன்றி சொல்கிற விழா வேற போக வேண்டியது இருக்குது, இப்படிலாம் இருக்குது அதனால தான் அப்படின்னாங்க. ஆலமரம் மாதிரியானது அதிமுக அவ்வளோ சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்ன நீங்களே இப்போ வந்து ஒரு மௌனம் சாதிக்கிறீங்க, கட்சி மாற போறீங்களான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின் போது, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது, மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இது பதில் இல்லை சார் அப்படின்னாலும், இல்லை நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னதே சொல்கிறாரு, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு போனேன் இதனால தான் அப்படின்ற மாதிரி மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ 90% அவர் தாவேக்காக தான் தாவ போகிறார் அப்படின்னு பலரும் அதை கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் விவசாயிகளும் போராடி இருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்களோட நூதன போராட்டம் எப்படி இருந்ததுன்னா, பெருசாக நெத்தியில் ஒரு நாமத்தை போட்டுட்டு எங்களை இப்படி சிஎம் ஏமாத்திட்டாரே அப்படின்னு திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸில் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கும் போது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு முழு கடன், அவங்களோட பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம், 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது வந்து 5000 10,000 இவ்வளோதான் எங்களுக்கு கம்மி பண்ணுறாரு, அவர் சொன்னது ஒன்று அவர் செஞ்சது ஒன்று, எங்களுக்கு நாமம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் இந்த ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. விவசாயியாக இருந்தாலே இப்போ நஷ்டத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பட் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது, அதனால முதலமைச்சர் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்பலாம். கடலூரில் 25 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, விஜய் அவர்கள் என்ன ரொம்ப டீப் ஸ்லீப் மூடுக்கு போயிட்டாரா, அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆட்சி சரியில்லை, அரசாங்கம் இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு, நான் வந்து அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் நல்லா பஞ்ச் டயலாக்லாம் பேசினார், வீரவசனம் பேசினார். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் வந்து சட்டத்தை கற்றுக்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து தமிழ்நாடு தாங்காது, சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கணும், இன்றைக்கி சிங்கப்பெண் திட்டம் தொடங்க வேண்டியது, அதை ரத்து பண்ணிட்டீங்க, என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு பயங்கரமாக கொஷின் கேட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் மேலே நம்மளோட காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்துட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது டிஎம்கே என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் அகத்தைக்கு ஒரு அளவே இல்லையா, ஏன்னா தூத்துக்குடியில் ஒரு காங்கிரஸ் நிர்வாகி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்களாம், அவரோட ஆட்டோவெல்லாம் உடைச்சிருக்காங்களாம் டிஎம்கே ஆட்கள். ஸோ நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்க சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு காங்கிரஸ் எம்பி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காராம். ஏன்னா நாங்களும் இதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நாங்களும் இதை விட பயங்கரமான ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம சீமான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு மாமன் சீர் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவங்களோட வைஃப், நம்மளோட சீமான் அண்ணனோட வைஃப் இருக்காங்களே கயல்விழி, அவங்களோட அப்பா காளிமுத்துவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்களுக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கு, அந்த பழக்கத்தில் கயல்விழி நான் பேசியிருக்கேன் என் தங்கச்சி மாதிரி, அதனால என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் சீர் செய்கிறேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது, மாமன் சீர் செய்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இதை பார்த்த பல தம்பிகள் அண்ணே வேணானே, இவரை மட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ளே சேர்க்காதீங்கன்னே, இது வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்களாம். அண்ட் அடுத்ததாக நம்மளோட கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில உரிமை நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், அந்த ஒரு நிலைப்பாடு ஊசலாடக்கூடாது, இன்றைக்கி இருக்கிற அரசு மாறலாம், நாளைக்கு வேறு அரசு வரலாம், ஆனால் நம்மளோட மாநில உரிமை மாநில நிலைப்பாடுன்றது ரொம்ப முக்கியம், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது நம்மளோட மாநில உரிமை, அதை முதல்ல போடலாம், ஆனால் அரசு நிகழ்வுகளை தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க, நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நம்மளோட மாநில
மாநில உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்களாம். ஸோ நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.